அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைய சிந்தனைக்கான அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 213 மற்றும் 214. மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல், அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி. இப்போ இந்த அகவல் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அகவல். எதை பற்றியும் தளர்ச்சி அடைய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அகவல். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்ற ஒரு மந்திர வாசகத்தை நமக்கு வள்ளல் பெருமான் வழங்கியிருக்கிறார். எல்லாம் செயல்கூடும், இங்கே இதுதான் நடக்கும், இது நடக்காது என்ற நிலையே கிடையாது. இந்த உலகத்தில் கடவுளுடைய அருளை பெற்றுவிட்டால், கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்துவிட்டால், கடவுளையே ஏற்றி போற்றி நாம் பாடி பரவினால் எல்லாம் செயல்கூடும். என் ஆணை, இது என்னுடைய ஆணை, நான் இது ஆணையிட்டு கூறுகிறேன், எல்லாம் செயல்கூடும். என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இந்த அம்பலத்திலே இருக்கிற ஆடல் வல்லானாக இருக்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை ஏற்றி போற்றினால் எல்லாம் செயல்கூடும். இந்த ஏற்றி போற்றுவதற்கு நமக்கு ஒழுக்கம் வேண்டும். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதற்கு ஒரு நெறி வேண்டும். அதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. இந்த நெறியின் மூலமாக ஒழுக்கத்தோடு இறைவனை ஏற்றி போற்றி கொண்டு, அதே சமயத்தில் இந்த உடலை பக்குவமாக பார்த்து கொண்டு, இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவில் உள்ள அருட்பெரும் ஜோதியினுடைய அந்த சுடர் வெளிச்சம் நம்முடைய உடல் முழுக்க பரவுகின்ற தன்மையில் நாம் ஒழுக்கமுடையவர்களாக, நம் உள்ளே எந்த தீங்கான எண்ணமோ தீங்கான சிந்தனையோ இல்லாத வண்ணம் பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு இந்த அகவலிலே சொல்லியது போன்று மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல், அயர்ந்திடேல் என்று அருள் அருட்பெரும் ஜோதி. அப்போ மயர்ந்திடேல் என்றால் மயக்கம் தருவது. ஐயோ, இது என்னால் முடியாதே, இது இவ்வளவு பெரிய வேலையாயிற்றே, இது என்னால் முடியாது என்று ஒரு மயக்கம் வந்துவிடுமே. முடியாமையினால், இயலாமையினால் வரக்கூடிய மயக்கம், அந்த மயக்கம். நாம் ஏற்கனவே சொல்லியது போன்று எல்லாம் செயல்கூடும் என்ற அந்த நம்பிக்கை வாசகத்திலே நம்பிக்கை வைத்து, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்து நாம் ஒழுக்க நிறைவோடு இருந்தால் இந்த மயர்ந்திடுதல் என்ற மயக்கம் நமக்கு வராது. எதை பார்த்தாலும் ஒரு கை பார்த்து விடுவோம், இது என்னால் முடியும், இது ஆண்டவனுடைய அருளோடு இதை என்னால் செய்ய முடியும். என்னால் மட்டுமே முடியும் என்றால் அது தற்பெருமையாகிவிடும். கடவுளுடைய அருளோடு, கடவுளுடைய துணையோடு இதை என்னால் செய்து முடிக்க முடியும் என்ற எண்ணம் இருந்தால் இது ஒரு நல்ல குணமாக இருக்கும். அப்படி இருந்தால் நமக்கு எந்தவித இயலாமையினாலும் வரக்கூடிய தயக்கமோ மயக்கமோ நமக்கு வந்துவிடாது. அதுதான் மயர்ந்திடேல். சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல். ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுதே, இப்போ மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுதே நமக்கெல்லாம் மயக்கம் வருகிறது, தளர்ந்து போகின்றோம், மனம் குறுகி போய்விடுகிறது. எல்லாம் பிறந்தவர்களெல்லாம் இறந்து போகிறார்கள், பிறந்தால் இறப்பது நிச்சயம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வள்ளல் பெருமான் மரணமில்லாமலேயே வாழ முடியும் என்று சொன்னால் நமக்கு தலை சுற்றுகிறது, மயக்கம் வருகிறது, மனம் தளர்ந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட நிலைதான் இங்கே அத்தனை பேருக்குமே இருக்கிறது. அதைத்தான் அருட்பெரும் ஜோதி அகவல் வரியின் மூலம் இப்படி மரணமிலா பெருவாழ்வு அடையவே முடியாது என்ற காரணத்தினால், இயலாமையினால் உங்களுக்கு மயக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. மயக்கம் அடையாதீர்கள். மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல்.
கொஞ்சம் கூட மனதை தளர்த்தி விடாதீர்கள். நம்மால் முடியாது என்று தோல்வி எண்ணத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். சிறிதும் மனம் தளர்ந்து தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. அஞ்சேல் என்றால் அஞ்சாமல் இருங்கள், அஞ்சக்கூடாது, பயப்படாதீர்கள் என்று. இந்த பயமே எதனால் வருகிறது என்றால் நம்மீது நம்பிக்கை இல்லாததினாலும் கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாததினாலும் நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லாததினால்தான் இந்த பயமே வருகிறது. நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லாமல் தான் நாம் இப்பொழுதும் 99.9% இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்றால் கடவுள் வேறு நாம் வேறு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கடவுளை நமக்கு ஆன்மாவிலேயே வைத்து கொண்டிருக்கிறோம். உள்ளொளியாக கடவுள் இருக்கிறார். அந்த ஒளி நமக்கு தெரியாத வகையில் தடைபட்டு இருப்பது தான் இந்த வினைகள், மாயைகள். இது திரைகளாக நாம் அருட்பெரும் ஜோதியை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதனால் நமக்கும் அருட்பெரும் ஜோதிக்கும் தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம். தொடர்பு எப்பொழுது வரும் என்றால் இந்த திரைகளை நீக்கி கொண்டால்தான் நமக்கும் கடவுளுக்குமான நேரடி தொடர்பு வரும். அப்போ இந்த திரைகளை அகற்றி கொள்ள வேண்டும். இது எல்லாமே நமக்குள் அகத்திலே நடைபெற வேண்டியது. அகம் என்கின்ற ஆன்மாவிலே சிற்றொளி வடிவமாக நம்முடைய ஆன்மாவிலே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற கடவுள் அந்த ஒளி கோடி சூரிய பிரகாசம் உடையது. ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதை மறைப்பது இந்த ஆணவம், கண்மம் போன்ற மாயைகள், இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற தீவினைகள். இதையெல்லாம் அகற்றி கொள்வது. இதை அகற்றி கொள்வதற்கு உலகத்திலே ஒரே வழிதான் உண்டு. அதுதான் ஜீவகாருண்யம். கொல்லாமல் இருப்பது, புலால் உண்ணாமல் இருப்பது, பிறர் பசியை போக்குவது. இதன் மூலம் மட்டும்தான் இந்த திரைகளை முற்றிலுமாக நீக்கிக் கொள்ள முடியுமே தவிர வேறு எதனாலும் இந்த திரைகளை நீக்கிக் கொள்ள முடியாது. அந்த திரைகளை நீக்கிக் கொள்ளாவிட்டால் நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லாமலேயே போடும். இப்படி தொடர்பு இல்லை என்றால் நாம் இறந்து விடுவோம். அப்போ இறந்து விடுகின்ற வரையிலும் கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒழுக்கம் தேவைப்படுகிறது. எதையெல்லாம் விட வேண்டும் என்ற யோசனை தேவைப்படுகிறது. இந்த திரைகளாக இருக்கின்ற பல்வேறு தத்துவங்களை வெற்றி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாததனால்தான் பயமே வருகிறது. அப்போ கடவுள் நிலை அறிந்து கடவுள் மயமாக மாற வேண்டுமானால் மயக்கம் தேவையில்லை, தயக்கம் தேவையில்லை, தளர்ச்சி அடைய வேண்டியதில்லை, மனதிலே ஒரு அச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டியதில்லை. அப்படி வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நாம் சோர்வு அடைய மாட்டோம். எனவே சோர்வும் அடையாதீர்கள். மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றால் போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம், தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் ஒரு அயர்ச்சி, ஒரு தளர்ச்சி, ஒரு சோர்வு நமக்கு வந்துவிடும். இப்போ இந்த சோர்வு வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்றால் இறை தொடர்பு நமக்கு முக்கியம். அந்த இறை தொடர்பு முக்கியம் என்றால் இறை தொடர்புக்கு தடையாக இருப்பதை முடித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சாதியும் மதமும் சமயமும் ஒரு தடை. நம்முடைய கோபம், காமம், மோகம், மதம், மாச்சரியம் அது ஒரு தடை. பழைய வினைகள், பழைய பாவங்கள் தடையாக இருக்கிறது. இந்த தடைகளை போக்கிக் கொள்வதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு பணியாற்றி பிறர் பசியை போக்கி நம்முடைய கோபத்தை நீக்கி நாம் நல்ல மனிதராக மாறக்கூடிய சூழல் எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுது நமக்கு மயக்கம் இல்லை, மனம் தளர்ச்சி இல்லை, அஞ்ச வேண்டியதில்லை, சோர்வு இல்லை என்று அருளிய அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த அருள் பெருஞ்சோதியுடைய அகவலின் விளக்கம். இதனால்தான் முயற்சியும் ஊக்கமும்
அமைந்துவிட்டால் நம்மை வெல்ல யாரால் முடியும் என்ற தன்னம்பிக்கை நமக்குள் ஏற்பட்டுவிடும். விருப்ப முயற்சியாக, தீவிர விருப்ப முயற்சியாக, அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருந்து ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து சுத்த சன்மார்க்க நன்னெறியில் நடைபோட்டால் எல்லாம் செயல்கூடும் என்ற அந்த வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.